வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இந்த வார ராசி பலன்கள் பார்க்கலாம். 19ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 தொடங்கி 25 ஜூலை வரை பார்க்கலாம். 19 வெள்ளிக்கிழமை தொடங்கி அடுத்த வியாழன் வரை ஒரு வாரத்திற்குடைய ராசி பலன்களை பார்க்கலாம். முக்கியமாக இந்த வாரத்தில் ஒரு கிரகத்தினுடைய மாற்றம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பலன்கள் எல்லா ராசிகளுக்கும் ஒரு முக்கியமான மாற்றங்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன கிரகம் மாறக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னு பார்த்தால் 20ஆம் தேதி ஜூலை மாதம் கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு புதன் கிரகம் மாறுகிறார். இதுவரை கடக ராசியில் சுக்கிரனுடன் இணைந்திருந்த புதன் கிரகமாக இருந்தார். சூரியன் கடகத்திற்கு மாறியவுடன் புதன், சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்கள் கடகத்தில் இருந்தார்கள். இப்பொழுது 20ஆம் தேதி ஜூலை அந்த நாளில் புதன் மட்டும் தனியாக சிம்ம ராசிக்கு மாறப்போகிறார். இந்த வாரத்திற்குடைய கிரக மாற்றம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை ஓரளவிற்கு விரைவாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ராசிநாதன் ரொம்ப நல்ல இடத்தில் இருக்கிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானமாகவும் அது இருக்கக்கூடிய நிலை. இவர்களுடைய ராசிநாதன் இவங்களுக்கு பாக்கியஸ்தானத்திற்குடைய 9ஆம் அதிபதி அவருடன் சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருப்பது மிகப்பெரிய யோகம். இவங்களுக்கு முக்கியமான கிரக மாற்றமாக சூரியன் 4 இருப்பது நம்ம ஆடி மாத பலன்களிலேயே சொல்லிவிட்டோம். இப்பொழுது புதன் கிரகம் 5 இருப்பது மிகப்பெரிய வருமான உயர்வு. அதனால் இவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நினைத்தது போல நடத்தி முடிக்கக்கூடிய நல்ல நிலை. வீடு வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான நல்ல நிலை. கடன் வாங்கி வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை. பழைய கடன்களை அடைத்து புதிதாக கடன் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் முடிவெடுக்கும் பொழுது சற்று கவனம் தேவை. விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கிரகம் இவங்களுக்கு ஒரு ஓவர் கான்பிடன்ஸை கொடுப்பதற்கும் எஸ்டிமேஷனை கொஞ்சம் அதிகமான ஒரு செலவை நோக்கிய விஷயமாக மாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பேச்சில் சற்று நிதானம் தேவை. உஷ்ண கிரகமான செவ்வாய் 2 இருப்பதனால் உணவிலும் சற்று அக்கறை தேவை. இந்த பேச்சு, உணவு, இந்த 2 இதை மட்டுமே அவங்க சரியாக இந்த வாரம் பார்த்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு விட்டுக் கொடுப்பது நல்ல நிலை. இந்த பலன் தொடங்கக்கூடிய நாளிலேயே இவர்களுக்கு சந்திராஷ்டமம் போன்ற நிலை இருப்பதனால் ஆல்மோஸ்ட் சந்திராஷ்டமம் முடியக்கூடிய நிலை இருக்கிறது. மற்றபடி ரொம்ப அற்புதமான ராஜயோகம், பொருளாதார ஏற்றம், தொழில் உயர்வு, உத்தியோகத்தில் உயர்வு, இதெல்லாமே ரொம்ப நல்ல நிலை. உணவில் கவனம், பேச்சில் நிதானம். புதிய முயற்சிகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கடன்களை புதிதாக வாங்கும் பொழுது சற்று அளவை நீங்க முடிவு செய்துவிட்டு கடன்களை வாங்குவது நல்ல விஷயமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திற்கும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்ல நிலையாக இருக்கும். முக்கியமாக வீடு வாகனங்கள் ஏதாவது இவங்க டிசைட் பண்ணினால் பட்ஜெட் நல்லபடியாக இவங்க பிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இம்ப்ளிமெண்டேஷன் செய்வது நன்மை அளிக்கும். அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷபத்திற்கு முயற்சி வெற்றி. இவர்களுடைய குடும்பஸ்தானத்திற்குடைய புதன் கிரகம் இந்த வாரத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல கேந்திர பலத்தோடு இருப்பது நல்ல நிலை. குழந்தைகளுக்கு வளர்ச்சி, குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு செல்லலாம், வருமானம் அடையக்கூடிய ஒரு நல்ல பலன்களாக இருக்கும். சகோதர வகையில் இவங்களுக்கு உதவி கிடைக்கும். பெண்களால் ஆதாயம், திடீர் தனயோகம் இதெல்லாம் நடக்கும். தொழில் முதலீடு இவங்க செய்து கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம். மாணவ மாணவிகளுக்கு தடைக்கு பின் வெற்றி, மேல் படிப்பு தொடர்பான விஷயங்களுக்கு சின்ன தடைக்கு பின் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை துணை வகையில் உதவிகள் வரக்கூடிய நல்ல நிலை. அவர்களுக்கு பூர்வீகத்தில் இருந்து லாபம் வரக்கூடிய நல்ல நிலை. கணவன் மனைவி சற்று அனுசரித்து போவது, குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வது, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது முக்கியமான பலனாக இருக்கிறது. அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு முயற்சிக்கு நீண்ட நாள் தடையெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல பலன். ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கிய நீண்ட நாள் முயற்சிகள் தடைப்பட்டு கொண்டே இருந்தால் அந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. இழுபறியான விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு சொல்யூஷனை நோக்கி மாறும். தொழில் வகையில், பணி வகையில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களாக இருக்கும். இருந்தாலும் வாக்குஸ்தானமாகிய 2 இருக்கக்கூடிய சூரியன் பேசும் பொழுது சற்று நிதானம். கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அனுசரணையாக விட்டுக் கொடுப்பது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்லதுன்னு சொல்லலாம். திருமண வாழ்வில் மட்டும் இல்லாமல் பணியில் கூட நீங்க பேசும் பொழுது சற்று கவனமாக இருப்பது நல்ல நிலையாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு போன்ற ஒரு மாற்றத்தோடு உங்களுக்கு பணியில் சில மாற்றங்கள் ஏற்படும். திடீர் வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நிலை பணியில். ஆரோக்கியத்தில் அக்கறை, குடும்ப வாழ்வில் கவனம், வாக்குவாதம் இல்லாமல் இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது அதிக நிதானத்தோடு இருப்பது மிதுன ராசிக்கு இந்த வாரத்திற்குரிய கிரகத்தின் பலன்களாக காட்டுகிறது. அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடகத்திற்கு இடமாற்றத்தினால் நன்மைகள் ஏற்படும். இவர்களுடைய விரையாதிபதியான புதன் கிரகம் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருப்பது இவங்க பேச்சினால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும்.
பேசுவதற்கு மதிப்பு இல்லாத நிலை போன்று இருக்கலாம். பேசாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப சாலச்சிறந்த நிலையாக இந்த வாரம் காட்டுகிறது. ஆனால் உங்களுடைய பணியில் நல்ல மாற்றங்கள், வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. இடமாற்றம் பணிக்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படும். வெளிநாட்டு பணம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும்னு சொல்லலாம். பூர்வீகத்திற்கு பிரயாணம் சிலர் செய்யலாம். பூர்வீகத்தினால் லாபம் ஏற்படும். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் சற்று எல்லாவற்றிலும் கவனமாக நீங்க வாட்ச்ஃபுல்லாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை. திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு விட்டு கொடுப்பது உங்களுக்கு எதிர்கால குழப்பங்களை தவிர்க்க உதவும். இந்த புதனுடைய மாற்றம் இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிறது. வெளிநாட்டு பிரயாணங்கள், ஆனால் பேச்சில் நிதானம்னு சொல்லிட்டோம். திடீர் தைரிய குறைபாடு ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் உடல் உஷ்ணத்தை சீராக நீங்க மெயின்டைன் பண்ணுவது நன்மை அளிக்கும். உங்களுக்குமே திடீரென்று கோபம் அதிகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சற்று நிதானமாக இருப்பது உங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. அடுத்த சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இவங்களுடைய குடும்ப வாழ்வில் அதிக அக்கறையோடு இருக்க வேண்டிய ஒரு பலன். குடும்பஸ்தானத்திற்குடைய புதன் கிரகம் தன் வீட்டிற்கு பின்னால் மறைந்து இவங்க ராசியிலேயே சிம்மத்திலேயே இருப்பது, ராசிநாதன் 12 இருப்பது இவங்களுக்கு என்ன பண்ணுவது அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பமான நிலை போன்று குடும்ப வாழ்விலும் உத்தியோக வாழ்விலும் ஏற்படக்கூடிய நிலையாக இது இருக்கலாம். பேச்சில், உணவில் நிதானம், கவனம், ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. ஆனால் தொழில் வளர்ச்சி, புதிய முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய ரொம்ப அற்புதமான காலகட்டம். குடும்ப வாழ்வில் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா, இரட்டை தன்மை கொண்டு பழகும் நபர்களை குடும்ப வாழ்விற்குள்ளே நீங்க அனுமதிக்காமல் இருப்பது நன்மை அளிக்கும். கணவன் மனைவி ஓரளவிற்கு விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்ல நிலை. இருவருமே ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நரம்பு தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பயணங்களால் நன்மை ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அலைச்சல்கள், பணிச்சுமை இவர்களுக்கு உண்டு. அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு ரொம்ப நல்ல தன லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த வார கிரக நிலைகளாக இருக்கிறது. ராசிநாதன் 10 குடையவராக இருக்கக்கூடிய புதன் கிரகம் இவங்களுக்கு 12 இருக்கிறார். சிம்ம ராசியில் ஆல்மோஸ்ட் 20ஆம் தேதி தொடங்கக்கூடிய இந்த புதனுடைய மாற்றம் வெளிநாடு தொடர்பான யோகத்தை கொடுக்கும். பிரயாணங்களால் ஆதாயம் ஏற்படும். இடமாற்றம், வெளிநாடு பிரயாணங்கள், திடீர் இடமாற்றம், பணிக்கான சில விஷயங்கள், தொழிலுக்காக சில பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல நிலை. தொழில் மேன்மை ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கிறது. தொழில் வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை. புதிய முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆனால் குழந்தைகளிடமும் திருமண வாழ்வில் உங்களுடைய ஸ்பவுஸ் அவர்களிடமும் விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்ல நிலை. கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது. மூத்த சகோதர வகையில் இருக்கக்கூடிய உறவில் ஆரோக்கியத்தில் கவனம். உங்களுக்கு அவர்களோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் கவனம். கணவன் மனைவி இடையே தூக்க குறைபாடு, கணவன் மனைவி உறவில் கூட சில விட்டுக் கொடுப்பது ரொம்ப நன்மை அளிக்கும். உங்களுக்கு தூக்கத்தில் குறைபாடு ஏற்படலாம். குழந்தைகளுடைய பிடிவாதம் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம். தந்தையுடன் கருத்து மோதல், தந்தையுடைய ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ விரயங்கள், இது போன்ற பலன்கள் கன்னி ராசிக்கு இந்த வாரம் கிரகங்கள் காட்டுகிறது. அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டத்தால் பிரயாணத்தினால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. திடீரென்று உத்தியோகம் கிடைத்து நல்ல வருமானம் வரும். ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் வளர்ச்சியான ஒரு நிலையாக இருக்கும். அதற்கான பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும். பாக்யாதிபதியான புதன் கிரகம் லாபஸ்தானத்தில் இருப்பதும், அந்த லாபஸ்தானமே பாதகஸ்தானம், ஆனால் பாதகாதிபதி மறைந்து இருப்பது, அவரும் நல்ல திக்பல யோகத்தை கொடுப்பது, அற்புதமான வேலை வாய்ப்பு, தொழில் முதலீடுகள், தொழிலுக்கான மாற்றங்களை இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. இதனால் இவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நல்ல பொருளாதார உயர்வு, மேன்மை, அரசாங்கத்தினால் ஆதாயம். ஆனாலும் திருமண வாழ்வில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக அதை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடைய வருமானம் உயரும். அவர்களின் பூர்வீக லாபம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். புதிய தொழில், புதிய முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். துலாம் ராசிக்கு நீண்ட நாள் தடைகள் எல்லாமே நீங்கி இவர்களுக்கு அதிகமான கிரகங்கள் ரொம்ப நல்ல அலைன்மெண்டில் இருப்பது ரொம்ப நல்ல ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு நன்மைகளை கொடுக்கிறது. அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இவர்களுடைய பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரனாக இருப்பதும், அஷ்டமாதிபதி புதன் இவங்களுடைய 10ஆம் வீட்டில் இருப்பதும், சுயதொழில் நண்பர்கள் அதிக கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். 10 குடைய வீட்டில் ஒரு அஷ்டமாதிபதி, 10ஆம் வீட்டுக்குடைய சூரியன் தன் வீட்டிற்கு பின்னால் மறைந்திருக்கிறார். ஆனால் அதுவே பாதக வீடாகவும் வருவதனால் முக்கியமாக சுயதொழில்
அதற்கு அடுத்தபடியாக அரசியல் அரசாங்கம் சம்பந்தமான நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் சற்று உங்களுடைய முடிவுகளில் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். சிலருக்கு காதல் தொடர்பான விஷயங்களால் நல்ல ஒரு திருமணத்தை நோக்கிய பேச்சுவார்த்தையாக இது மாறலாம். 5 கூடிய குரு கிரகமும் உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாயும் இணைந்து 7ஆம் வீட்டில் இருப்பது நல்ல ஒரு பலன்கள். உங்களுக்கு திருமண வாழ்வில் ஒரு நல்ல லாபம், வாழ்க்கை துணையுடைய லாபம் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். காதலினால் உங்களுக்கு வெற்றியான ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியான நிலை. பணியில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பணி வளர்ச்சி, வருமான உயர்வு, ஆனாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு பணி வளர்ச்சி, வருமான உயர்வு. இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் நீங்க ரொம்ப அதிக கவனத்துடன் பராமரித்துக் கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். நீங்க கவனிப்பாரின்றி உங்களுடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் இது போன்ற நிலையில் இருந்தால் இது நீங்க சரியாக பார்த்துக் கொள்வது நன்மை அளிக்கும். சிலருக்கு வீடு வாகனங்களுக்கு உண்டான விரய செலவாக சில நிகழ்வுகள் நடப்பதற்குரிய வாய்ப்பாக இருக்கிறது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இவங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிநாதன் செவ்வாய், 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் எல்லாமே இவங்களுக்கு வலிமையான கிரகங்கள் 6, 8 இருப்பதும் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் கிரகம் பாதகாதிபதி, அவரே வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இது என்ன பலன்களை கொடுக்கிறது அப்படின்னா பணி சம்பந்தமான எல்லா நன்மைகளும் இவர்களுக்கு நடக்க இருக்கிறது. பணியில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் உயர்வு, அதே சமயம் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாழ்க்கை துணையுடைய உதவியால் இவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். கணவன் மனைவி வாக்குவாதத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கிரகம் 9இல் இருப்பது, அந்த பாதகாதிபதி செவ்வாய் பார்வையையும் வாங்குவது கண்டிப்பாக தந்தையுடைய ஆரோக்கியத்தில் இரத்த கொதிப்பு, நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வந்தால் அலட்சியம் இல்லாமல் சரியாக மருத்துவ உதவியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீண்ட நாளுக்கு பிறகு தொடர்ச்சியாக தனுசு ராசிக்கு உத்தியோகம், தொழில், பணியில் ஏற்றம், வருமான உயர்வு இதெல்லாம் நல்ல நிலையாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகளுடன் நீங்க விட்டுக் கொடுக்க வேண்டும். திருமண வாழ்விலும் அனுசரிக்க வேண்டும். தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் குடும்ப வாழ்விலும் சற்று ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய பலன்களாகவே தொடர்கிறது. அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு பணியில் அற்புதமான வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு கிரக நிலை இந்த வாரத்தில். திடீர் மாற்றங்கள் பணியில் நல்ல ஏற்றமான நிலையை காட்டுகிறது. மகரத்திற்கு 6 கூடிய கிரகம் 8இல் இருக்கிறார். இது பணியில் விபரீத ராஜயோகம். 9 கூடிய புதன் தன் வீட்டிற்கு பின்னால் மறைந்திருப்பதும், அந்த சூரியனும் அதற்கு பின்னால் மறைந்திருப்பதும் இவர்களுக்கு தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியான காலகட்டம். அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற் போல மகரத்தினுடைய குழந்தைகளுக்கு ஏற்றமான காலகட்டம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்து வருமானம் கிடைக்கக்கூடிய நிலை. குடும்ப வாழ்வில் சற்று பாதுகாப்பை அதிகரித்துக் கொள்வது நன்மை அளிக்கும்னு சொல்லலாம். மெயினா குடும்ப வாழ்வில் மகர ராசி இந்த ஆக்சஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்கள், மகரம், கடகம், உங்களுடைய குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வெளி நபர்களை அனுமதிக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பான நிலையாக இருக்கும். அதர்வைஸ் இவர்களுக்கு உத்தியோகத்தில் வளர்ச்சி, திடீர் மாற்றங்கள், ரொம்ப நல்ல நிலை, பூர்வீக லாபம், குழந்தைகளுக்கு வளர்ச்சி இதெல்லாமே பன்மடங்கு நன்மைகளை கொடுக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு குடும்ப வாழ்வில் அதிக நிதானம், கவனம் தேவை. வாக்குவாதம் செய்யாமல் ஈகோ கிளாஷ் போன்றவற்றை தவிர்த்து குடும்ப வாழ்க்கையை நீங்களும் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் சற்று அதிக கவனம் தேவை. இரவு பிரயாணங்களை முற்றிலுமாக நீங்க தவிர்த்துக் கொள்வது நன்மை அளிக்கும். ஆனால் தொழில் வளர்ச்சி, தொழிலுக்கான புதிய முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் லாபம் ரொம்ப அற்புதமாக சீராக இருக்கும், உயர்வாகவும் இருக்கும்னு சொல்லலாம். தாய் வழி ஆதாயம் சிலருக்கு ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தந்தைக்கு வளர்ச்சி, லாபம், தந்தையால் உங்களுக்கு ஆதாயம். தாய் தந்தை 2 பேருடைய மருத்துவ நிலையையும் சரியாக பராமரிக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் அதைவிட அதிகமான ஒரு சரியான கண்காணிப்பில் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. நீண்ட நாட்களாகவே கும்பராசியுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் சற்று தொல்லையாகவே இருப்பது போன்ற ஒரு கிரக நிலை. தொழில் முதலீடு, வீடு வாகனங்கள் வாங்குவது, உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி, திடீர் லாபங்கள், பூர்வீகம், தாய் தந்தை யாருடைய ஒரு பூர்வீக லாபத்தினால் ஒரு பெரிய பக்கபலமான நிலை ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் சுப விரயங்களையும் இவங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. குருவும் செவ்வாயும் இவர்களுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியையும்
நல்ல முதலீடுகளை செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை. இது தொழில் சம்பந்தமான வளர்ச்சியினால் இல்லைனா உத்தியோகத்தில் உயர்வான வருமானத்தை அடையக்கூடிய நிலையினால் தைரியம் அதிகரிக்கும். பிரயாணங்களால் லாபம், ஆதாயம் ஏற்படும். பணியில் வளர்ச்சி, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். ஆனாலும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் கூடாது. பணியிடத்தில் அதிகம் பேசாமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக முக்கியமான பலனாக இந்த வாரம் வரக்கூடிய நிலையாக இருக்கிறது. பணியிடத்தில் யாரையும் நம்பி நீங்க லூஸ் டாக்ஸ் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். நீங்க அத மாதிரி பேசினால் உத்தியோகத்தில் குழப்பம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. தாயாருடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை தேவை. நன்றி நண்பர்களே. இதுதான் 19ஆம் தேதி ஜூலை மாதம் தொடங்கி 25 ஜூலை வரை ஒரு வாரத்திற்குடைய ராசி பலன்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.